2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகை தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத ஆண்டாக அமையப்போகிறது. தமிழகமே எதிர்பார்த்து காத்திருக்கும் நடிகர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் மற்றும் சிவகார்த்திகேயனின் மைல்கல் திரைப்படமான பராசக்தி ஆகிய இரண்டும் நேருக்கு நேர் மோதவுள்ளன. இந்த இரு படங்களின் இசை வெளியீட்டு விழாக்களும் ஒரே நாளில் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக உள்ளதால் தற்போதைய ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது. தமிழ் திரையுலகில் உச்ச நட்சத்திரமாக விளங்கும் விஜய் அரசியலில் முழுவீச்சில் ஈடுபட முடிவெடுத்துள்ளதால் அவரது திரைப்பயணத்தின் கடைசி படமான ஜனநாயகன் மீது பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. வினோத் இயக்கத்தில் உருவாகியுள்ள இப்படத்தை கெவியன் புரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமாக தயாரித்துள்ளது. இப்படம் வரும் ஜனவரி 9ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. மறுபுறம் தமிழ் சினிமாவின் பிரின்ஸ் என்று அழைக்கப்படும் சிவகார்த்திகேயன் தனது 25வது படமான பராசக்தி மூலம் களம் இறங்குகிறார். சுதா கொங்கரா இயக்கத்தில் உருவாகும் இப்படத்தை டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது. இப்படம் ஜனநாயகன் வெளியான அடுத்த நாளே அதாவது ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. விஜயின் கடைசி படம் மற்றும் சிவகார்த்திகேயனின் 25வது படம் என இரண்டுமே சென்டிமெண்ட் ரீதியாகவும் கமர்ஷியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. திரையரங்குகளில் மோதிக்கொள்வதற்கு முன்பே சின்னத்திரையில் இந்த இரண்டு படங்களும் பல பரீட்சை நடத்த உள்ளன. ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா வரும் ஜனவரி 4ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக அதிக வாய்ப்புள்ளது. அதே சமயம் சிவகார்த்திகேயனின் பராசக்தி படக்குழுவும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் அதே ஜனவரி 4ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு சன் டிவியில் பராசக்தி ஆடியோ லான்ச்சை ஒளிபரப்ப திட்டமிட்டுள்ளன. முந்தைய நாள் இரவு விழா முடிந்த கையோடு மின்னல் வேகத்தில் எடிட்டிங் பணிகளை முடித்து ஒளிபரப்ப படக்குழுவினர் தயாராகி வருகின்றனர். ஒரே நேரத்தில் விஜய் மற்றும் சிவகார்த்திகேயன் ஆகிய இரு முன்னணி நட்சத்திரங்களின் பட விழாக்கள் ஒளிபரப்பாவது டிவி டிஆர்பி ரேட்டிங்கில் பெரும் போட்டியை உருவாக்கும். விஜயின் மாஸ் பேச்சை கேட்பதா அல்லது சுதா கொங்கரா எஸ்கே கூட்டணியின் சுவாரஸ்யங்களை பார்ப்பதா என ரசிகர்கள் தர்மசங்கடத்தில் ஆழ்ந்துள்ளனர். எது எப்படியோ வரும் 2026 பொங்கல் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு மெகா விருந்தாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை.